சார் ஒரு ரெக்வஸ்ட் சார், நிறைய நீங்க அரசியலுக்கு மக்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. வருஷத்துக்கு ஒரு படமாவது ஒரு படமாவது பண்ணுங்க. அதாவது ஸ்டேஜ்ல பூஸ்ட் பம்ப் ஆகும் சார். அந்த ஆடியன்ஸோட செலிப்ரேஷன் சரி, வியாபாரம் எல்லாம் தாண்டி அந்த செலிப்ரேஷன் வந்து நான் என்னையும் ஒரு ரசிகனா பூஸ்ட் பம்ப் பண்ணுவேன். தொடர்ந்து படம் பண்ணிக்கிறேன். கில்லி ரீரிலீஸா மக்கள் கொண்டாடி தீர்த்துட்டு வராங்க. மிகப்பெரிய வசூல் சாதனையை படைச்சிருக்கிறதா சொல்றாங்க. இந்த கில்லி படத்தை சக்தி பிலிம் ஃபேக்டரி தான் மறுபடியும் ரிலீஸ் பண்ணாங்க. தியேட்டர்ஸ் ஓனர்ஸ் பலருமே தளபதி விஜய்க்கு நன்றிகளை சொல்லிட்டு வராங்க. ஸோ தளபதி விஜயை கௌரவிக்கிற விதமா சக்தி பிலிம் ஃபேக்டரி சக்திவேலன் அண்ட் கில்லி ப்ரொடியூசர் AM ரத்னம் தளபதி விஜயை நேர்ல சந்திச்சு அவருக்கு மாலை அணிவிச்சிருக்காங்க. மேலும் நீங்க அரசியலுக்கே போனாலும் உங்களை ரசிக்கிற ஃபேன்ஸ்க்காக கண்டிப்பா படங்கள் தொடர்ந்து நடிங்கன்னு வேண்டுகோளும் வச்சிருக்காங்க. தளபதி விஜயும் சரின்னு சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு தளபதி ஃபேனோட விருப்பமும் அதுதான். நீங்க கில்லி படத்தை மறுபடியும் தியேட்டர்ல போய் பாத்தீங்களா? நீங்க எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணீங்க? அண்ட் தளபதி விஜய் தொடர்ந்து படங்கள் நடிக்கணும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் அந்த மாதிரி அப்டேட்ஸ்க்கு டெண்டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சார் ஒரு ரெக்வஸ்ட் சார், நிறைய நீங்க அரசியலுக்கு மக்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. வருஷத்துக்கு ஒரு படமாவது ஒரு படமாவது பண்ணுங்க. அதாவது ஸ்டேஜ்ல பூஸ்ட் பம்ப் ஆகும் சார். அந்த ஆடியன்ஸோட செலிப்ரேஷன் சரி, வியாபாரம் எல்லாம் தாண்டி அந்த செலிப்ரேஷன் வந்து நான் என்னையும் ஒரு ரசிகனா பூஸ்ட் பம்ப் பண்ணுவேன். தொடர்ந்து படம் பண்ணிக்கிறேன்.